ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் சல்லடை வச்சு அதில் 1 கப் மைதா மாவு, இது 135 கிராம் இருக்கும். அதோட 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து, அதோட கொக்கோவா பவுடர் 35 கிராம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் நான் ஆல்ரெடி ஒரு முட்டையை சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கணும். அதோட 1/2 கப் மில்க்கு, 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே 120 ml 120 ml இருக்கும். அப்புறம் இதோட வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட 1 கப் சுகர், இது 200 கிராம் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேட்டரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கப் கேக் மோல்டில் லைனர்லாம் செட் பண்ணி அதில் பாதி அளவுக்கு பேட்டரை ஊற்றி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. டெக்கரேஷனுக்கு நான் மேலே சாக்கோ சிப்பை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓவனை பொறுத்து நம்ம 180 டிகிரிக்கோ இல்லை 170 டிகிரிக்கோ ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு 14 மினிட்ஸுக்கு நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாருக்குமே, குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.